உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடா சீனு, எல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்குப்பா. கரெக்டா இருக்கணும்டா. என்ன வீடே இருட்டா இருக்கு. மாயா பாத்து வா. தங்கச்சி வா, தங்கச்சி வா 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 வா. பெரியம்மா வந்துட்டாங்க. தங்கச்சி டெஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கு. என்ன சொல்றீங்க? உனக்கு தெரியாதுல்ல, நீ பிக் ஸ்கிரீன்ல படம் பார்க்கணும்னு சொன்னல, அதுவும் குடும்பத்தோட பார்க்கணும்னு சொன்னல. அதுக்கு தான் மச்சான் தியேட்டரே வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. நீங்க எல்லாரும் போய் உட்காருங்க தங்கச்சி, நான் இதோ வந்துடுறேன். உட்காருக்கா. உட்காரு. அண்ணி, இப்பெல்லாம் பழைய மாதிரி ப்ரொஜெக்டர்லாம் இல்ல. நானும் அண்ணனும் தேடி தேடி புது ப்ரொஜெக்டரா ஒண்ணு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். பரவாயில்ல, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. என்ன ஜானகி இப்படி பாக்குற? எனக்காக நீங்க இப்படி. உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு. நீ சொல்லிருக்கலாம். இந்த குடும்பத்தோட கட்டுப்பாடு தெரிஞ்சு நான் எப்படிங்க அதெல்லாம் சொல்ல முடியும்? படம் பார்க்கணும்னு எனக்கு எண்ணம்லாம் இல்லைங்க. நாம நம்ம குடும்பத்தோட ஒன்னா இப்படி உட்கார்ந்து சந்தோஷமா பேசி சிரிச்சு பொழுது போக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கு ஏத்த இடம் சினிமா தியேட்டர் தானே. அதான். ஜானகி, நீ எதை பத்தி யோசிச்சாலும் இந்த குடும்பத்துக்காக தான் யோசிப்பேன்னு எங்களுக்கு தெரியும் ஜானகி. அண்ணி, நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேத்துறதுக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம் அண்ணி. ஜானகி அக்கா, இந்த குடும்பத்துக்காக நீங்க செஞ்ச தியாகம் அப்படிப்பட்டதுக்கா. என்ன, நீங்க இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம். இதுக்காக இத்தனை வருஷத்தை வீணடிச்சிருக்க வேண்டியதில்ல. ஆமா தங்கச்சி, இத நீ முன்னாடியே சொல்லி இருந்தா இந்நேரம் நம்ம 100 படத்தை பார்த்திருக்கலாம். நாம சொல்றது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கே. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி படத்தை பார்க்கணும்? நீ முதல்ல உட்காரு தங்கச்சி. சீனு, படத்தை போட்டு விடு. எப்படி பாயா? படத்தை பாரு ஜானகி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.